மொதல்லாம் வீட்டு வேலை பார்க்குறதுக்கே ரொம்பவே போர் அடிக்கும். தினமும் அதே வேலை, அதே கிளீனிங், அதே ரொட்டீன் பார்க்குறதுக்கு ரொம்ப சலிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள ஃபாலோ பண்ணதுக்கப்புறம், இந்த வீட்டு வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சுக்கிருச்சு. ஹலோ! வெல்கம் பேக் டூ மை சேனல். ஐ எம் ஹேமா. அதுவும் இந்த லாஸ்ட்டா சொல்லப்போற விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரீசென்ட் டேஸா தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலே யாருக்கு பயம் வருதோ இல்லையோ, லேடீஸான நம்மளுக்கு தான் பயம் வந்துரும். ஏன்னா, நாள் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்க்கணுன்ற ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க. அதுக்கு அப்படி நினைக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையா, ஒவ்வொரு ரூம்பா க்ளீன் பண்ணுறது. அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, எப்படி ஒரு ட்ரெயின் அது பாட்டுல மூவ் ஆகுமோ, அந்த மாதிரி தான் ஸ்லோவா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். இதில ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலை பார்க்க போர் அடிக்கிற நேரத்தில ரொம்ப நாளா வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்த பார்த்தாலே மெஸ்ஸா இருக்கிற மாரி இருக்கும் இல்லையா? அந்த வேலைய ஃபஸ்ட்டு முடிக்கலான்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணலாமே, எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. வெங்காயம், தக்காளி போட்டு வைக்கிற கூட ரொம்ப நாளா மெஸ்ஸா இருக்கு. கடையில வாங்கிட்டு வந்தா அப்படியே கவர்ல வச்சுருவேன். இது பார்க்குறதுக்கே நல்லாவே இல்ல. எனக்கு வந்து இத ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த கூடையில இருக்கிற எல்லா ஆனியனுமே எடுத்து பிரித்து பிரித்து வைக்கிறது, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இந்த டொமேட்டோலாம் அரேஞ்ச் பண்ணுறது, அது கீழே அந்த பழைய பேப்பர்லாம் எடுத்து மாற்றுறது, அதில் ஏதாவது டஸ்டிங் இருந்தால் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதான். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அந்த பிஃபோரும் ஆஃப்டரும் அந்த விஷுவலை பார்க்கும்போதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அப்பாட ஒரு பெரிய வேலையை முடிச்சாச்சுன்னு. ஸோ ரொம்ப நாளாக க்ளீன் பண்ண நினைக்கணுன்ற இடத்த வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி முடித்தேன். ஸோ ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லலாம் என்ன செய்வேன்னா, எப்படி வேலைய பிரித்து பார்க்குறதுன்னே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஹால்ல வந்து ஏதாவது வந்து ஒதுங்க வச்சுக்கிட்டு இருப்பேன், அல்லது அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கையில, திடீர்னு எனக்கு என்னன்னா கிச்சன் ஞாபகம் வந்துரும். உடனே கிச்சனுக்கு எந்திரிச்சு ஓடுறது. திடீர்னு என்ன சொன்னா, ஐயோ! அந்த மிரர் வந்து என்ட்ரன்ஸில அசிங்கமா இருக்கே, அத போய் தொடச்சிருவோன்ட்டு அங்க ஓடுறது. அப்ப இங்கே ஒரு வேலை, அங்கே ஒரு வேலை, எதுவுமே வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணேன். எல்லா வேலைகளையும் பிரித்து ஒவ்வொரு ரூம்பா வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஒரு ரூம்ல ஒரு வேலைய முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ரூம்ல வந்து என்ட்ராகணும். அப்படி வேலையை பிரித்து பார்க்கையில் ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு, போரே அடிக்கலைங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹாலை வந்து ரீசெட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். பதட்டம் இல்லாமல் பார்க்குறது, ஒரு வேலையை முடிச்சதுக்கப்புறம் கடகடன்னு அடுத்த ரூமுக்கு ஓடாமல், அந்த முடிச்சதுக்கப்புறம் அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த விஷுவலை வந்து நின்று ரசித்து பார்க்குறது. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அப்படியே நம்மளுக்கு என்னமோ ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ ஹோல் டாய்லெட்டுமே எடுத்துக்கணும். அதில் உள்ள வாஷ் பேசன், அந்த டாய்லெட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். மேட்டெல்லாம் எடுத்து வாஷ் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு, இப்போ இன்றைக்கி டாய்லெட் க்ளீனிங் வச்சுருக்கும்போது, நான் மற்ற எந்த வேலையுமே பிளான் பண்ணிக்கல. ஸோ வந்து டயர்ட் ஆகாமல் வேலை பார்க்கணும். அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டாய்லெட் க்ளீன் பண்ணணும், ஹோல் ஹவுஸையும் மாப் போடணும், துணி எல்லாம் துவச்சி காய போடணும் அப்படின்னு பார்க்குறனால ரொம்பவே டயர்ட் ஆயிடுதுங்க. இப்போ வெள்ளிக்கிழமைனா நாள் வந்து மாப் போட்டுக்கலாம். வேலைகளை பிரித்து பார்க்குறேன். வெனஸ்டே வந்து டாய்லெட் க்ளீனிங், தேர்ஸ்டே இந்த டீக்ளட்டரிங் வேலையெல்லாம் பண்ணிட்டேன், ஃப்ரைடே மாப்பிங், சாட்டர்டே வீட்டுக்கு ஃபுல்லாக மாப் போடுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையாக பிரித்து பார்க்குறனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ வேலை பார்த்தாலும் சரி, மெயினான ஒன்று நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. இடையில இடையில தண்ணி குடிக்க மறக்காதீங்க. ஸோ மாங்குன்னு வேலை பார்த்துட்டு டயர்ட் ஆகாமல் பாடியை பார்த்துக்கிறோன்னோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை என்றைக்குமே வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ வந்து டெய்லி சாப்பிடுவோம், அப்போனா வந்து பாத்திரங்கள் விழத்தான் செய்யும். டெய்லி துணிமணி யூஸ் பண்ணுவோம், துவைக்க தான் செய்யணும். ஸோ வேலையை மாற்ற முடியாது. அந்த வேலையை செய்யும் விதத்தை எப்படி மாற்றலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கிட்டேன். நான் போரிங்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு ஃபன்னான வெர்ஷனை தான் க்ரியேட் பண்ண நினச்சேன். டிஷ் வாஷ் பண்ணும்போது ஃபேவரட் சாங் கேட்குறது, துவைச்ச துணிமணிகளை மடிக்கும்போது ஏதாவது ஸ்டோரி கேட்பேன், அல்லது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்குறது. அதுக்கப்புறம் நான் ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது குழந்தைங்கிட்ட பேசிக்கிட்டே வந்து பண்ணிட்டோம்னா வேலை முடிகிறதே தெரியாது. கடன்னு எல்லா வேலையும் முடிச்சிட மாதிரி இருந்துச்சு. என் பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே வந்து நான் இந்த மாதிரி விஷயங்களை என்கேஜ் பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி ஒரு வேலை பார்த்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள ஈவினிங் போல் கடை கூட்டிகிட்டு போகிறது, என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு சின்ன சாக்லேட் அல்லது வந்து ஒரு ₹1 ₹2ன்னு சொல்லிட்டு அவங்கள பூஸ்டப் பண்ணுற விதமாக ஏதாவது கொடுப்பேன். ஸோ வந்துட்டு நம்மளும் வந்து எல்லா வேலையுமே பார்க்க முடியாதுங்க. ஸோ வீட்டில் உள்ளவங்களையும் வந்து நம்மளுடைய வேலைகளை வந்து கண்டிப்பாக வந்து இன்வால்வ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்குமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும். பார்த்த வேலையே பார்க்குறோமே அப்படின்ற ஒரு போரிங்குமே இருக்காது. எனக்கு பல நாள் சில கேள்விகள் வர்றதுண்டு. நம்ம ஏன் இந்த வேலைகளை செய்கிறோம்?
டெய்லி ஒரே ரொட்டீனை பார்க்குறோமே, இதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கையில, ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம செய்கிற வேலைக்கான மீனிங் தெரியணும். இப்போ நான் வீட்டை க்ளீன் பண்ணுறது யாருக்காக? என் ஃபேமிலி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் என் ஃபேமிலி எல்லாம் ஒரு க்ளீனான என்வைரன்மெண்ட்டில் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அ அந்த நம்ம ஃபேமிலிக்காண்டி தான் வந்துட்டு இவ்வளோதும் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த வேலைகள பண்ணுறனால அந்த பர்ப்பஸ் தெரிஞ்சா, செய்கிற வேலை கூட டெய்லி ரொட்டீனாக பண்ணுற வேலை கூட ஒரு மீனிங்ஃபுல் ஃபீல் மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம ஃபேமிலிக்காண்டி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறோம். குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான சமையல் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பிளானிங்காக ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நம்ம வீட்டிலேயே சமைச்சு கொடுக்கணும். அப்படின்ற மாதிரி குழந்தைங்கள நல்ல முறையில் வளர்க்கணும். ஹஸ்பண்டுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சமைச்சு கொடுக்கணும். அவங்க வந்து படிக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல் இருக்கணும் வீட்டை சுற்றி. ஹஸ்பண்ட் வந்தால் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கணும். நம்ம வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லா அழகாக இருக்கணும். அப்படின்ற நம்ம ஃபேமிலிக்காண்டி தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாலே போதும். போர் அடிக்காதுங்க. ஸோ ரொட்டீனே பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கும் போதும் நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாது. எனக்கு சலிப்பாக போர் அடிக்கிற நேரத்தில் நான் ரொட்டீனாக ஒரே வேலையை பார்க்கவே மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு வந்து ஒரு தெரப்பி மாதிரி இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராசரிஸை வந்து அந்தந்த பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணுறது. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஒவ்வொரு கண்டெய்னர்லேயும் அதுக்குரிய பொருட்கள்லாம் எது எது தீர்ந்து போச்சோ அதெல்லாம் எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம கிராசரி வாங்கி அந்த வச்சுப்போம்ல, பயறு, சீரகம், சோம்பு அதெல்லாம் வந்து இந்த அஞ்சரை பெட்டியில் கொட்டி வைக்கிறது, அதுக்கான கண்டெய்னரில் கொட்டி வைக்கிறது, அந்த சவுண்டு. ஸோ அந்த மாதிரி செய்யல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைகளை வந்து நம்ம டெய்லி ரொட்டீனாக பார்ப்போம்னா கிடையாது. இதெல்லாம் என்றைக்காவது தான் வந்து அந்த கண்டெய்னர் காலியானதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணுவோம். ஸோ ரீஃபில் பண்ணுற வேலை எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் போரிங்கான டயத்தில். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த கபோர்டு, அந்த செல்ஃபு இதெல்லாம் பார்க்கையில பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த எம்டி கண்டெய்னரை பார்க்குறத விட எல்லாமே நீங்கள் வந்து அதில் உள்ள அந்த ஸ்டஃப்பெல்லாம் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிட்டு பாருங்களேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஸோ வந்து கண்டெய்னர் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து என்னமோ வந்து அப்பா எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம இனி வந்து கவலை இல்லை, ஒரு மாதத்துக்கு நம்ம பாட்டில் எடுத்து சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். சமைக்கிறதுக்கு ஒரு குட் ஃபீல் வருங்க. இந்த மனசும் மைண்டும் க்ளீன் பண்ணுற மூடு இல்லைன்னா போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அன்றைக்கி டே வந்து இன்றைக்கி மினிமம் டே தான். ஸோ வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். சில நாளில் நமக்கே வந்து உடம்பு மனசும் ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த நாளில் முழு வீட்டு வேலையுமே இழுத்து போட்டு பார்க்கவே கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் அந்த நாளில் வந்து இந்த ஒரு முக்கியமான 3 விஷயம் மட்டும் பார்த்துக்கிட்டேன். வீடு வந்து க்ளீனாக இருக்கும். என்ன பண்ணுறது, சாப்பிட்ட தட்டு பாத்திரங்களை விளக்கி வச்சிடணும், அது வந்து முக்கியம். அதுக்கப்புறம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ தவக்கிற குழந்தைங்க சில நேரத்துக்கு வந்து காலை கீழே வச்சாலே நெருன்னு அப்படியே ஒட்டும் இல்லையா, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப வந்து ஆயிரும். ஸோ வந்து ஃப்ளோர் க்ளீனிங், அதுக்கப்புறம் சாப்பிட்ட தட்டு பாத்திரங்களை விளக்கி வச்சுறது, கிச்சன் கவுண்டர் டாப்பை தண்ணி தெளித்து நல்லா தொடச்சி விட்டுறணுங்க. இந்த மெயினான 3 வேலையை மட்டும் நம்மளுக்கு டயர்டாக இருக்குன்ற நினைக்கிற நேரத்தில் வந்து பார்த்து வச்சிட்டோம்னாலே போதும். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்காதீங்க. அன்றைக்கி வந்து நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் அந்த துணிமணி துவைக்கிறது கூட நான் அந்த வேலையை பார்க்க மாட்டேன். எல்லா நாளும் என் வீடு நல்ல ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு குட்வில் கண்டிஷனில் தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கவே கூடாது. நான் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ரியாலிட்டியை யோசிச்சு பார்த்தோம்னா யார் வீடுமே அப்படியெல்லாம் இருக்காது. ஸோ ஓரளவு நம்ம வீடு நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு சேர் இருக்கும். அந்த சேரில் உட்காந்தா நான் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன், எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை வந்து சாப்பிட்றது, டீ காஃபி எடுக்கிறது, அந்த இடத்துல ஒரு ஜன்னல் ஓரம் இருக்கும் ஒரு சீட்டு. அந்த மாதிரி உங்கள் வீட்லேயுமே நீங்கள் ஒரு சிட்டிங் பிளேஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கே போய் உட்காந்தா எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது, என்ஜாய் பண்ணணுங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் கூட எடுத்துக்கலாமே. அந்த இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி எனக்கான டைம் கிடைக்கும்போது நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். அந்த இடத்துல போய் சிவனேன்னு உட்காந்துருவேங்க. வேலை செய்யும்போது ஃப்யூச்சர் மீன்ஸ் இப்போ நைட்டு நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறுநாள் காலையில்காண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5-10 நிமிஷம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன சின்ன வேலைகளை முடிச்சு வச்சோம்னா மறுநாள் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. இப்போ நான் வந்து சின்ன வேலை தான், ஒன்றுமே இல்லை. இந்த
ஜக்க வந்து கழுவி வாட்டர ஃபில் பண்ணி வச்சிட்டேன்னா, காலையில வந்து எனக்கு அடுப்பு பக்கத்தில வச்சுருவேன். பருப்பு வேக போடையில, அல்லது வந்து காய்கறிகள் வேக வைக்கையில இந்த ஜக்குலேருந்து தண்ணிய மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்பப்போ வந்து நம்ம டேப்ல பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு உரிச்சு வைக்கிறது. அந்த மாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை வந்து எனக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மறுநாள்காண்டி நாளே வந்து சின்னதா வந்து ஒரு 2, 3 வேலைய மட்டும் பிளான் பண்ணிக்கிருவேன். ஏன்னா மறுநாள் நம்ம மைண்ட் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கும்னே வந்து சொல்ல முடியாது. ஸோ திடீர்னு வந்து டயர்ட் ஆகும், வேலை பார்க்க முடியாது, உடம்பு சரியில்லாம ஆயிரும். அந்த மாரி இந்த சின்ன சின்ன வேலைகள வந்து முடிச்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ வந்து கிச்சன்ல எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிட்ஸ் நான் எடுத்துக்கிறதுனால, நாளைக்கு காலையில என்னோட வேலை ஒரு 20 நிமிட்ஸ் குறையும் பார்த்தீங்களா? ஸோ வீடு எப்போவுமே நீட்டா இருக்கணும். ஆனா, அதுக்காக நம்ம மனசு என்னைக்குமே மிஸ் ஆகாம பார்த்துக்கணுங்க. அது ரொம்பவுமே அவ்வளோதாங்க. வீட்டு வேலை பார்க்கவே போர் அடிக்காதபடி என்னோட மைண்ட் செட்ட நான் இப்படி தான் மாத்திக்கிட்டேன். ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஈகரா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.